இந்த பகுதி தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களின் அருகாமையில் அமைந்துள்ளது. திருவாரூரில் இருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த திருத்துறைப்பூண்டி. இஸ்லாமியர்கள் பரவலாக வாழும் இவ்வூரில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த பசுமையான கிராமம்தான் விட்டுக்கட்டி. இந்த கிராமத்தை அதிசய கிராமம் என்று இதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அழைக்கிறார்கள். அப்படி என்னதான் அதிசயம் இவ்வூரில் இருக்கிறது என்பதை அறிவதற்காக நமது குழு இந்த விட்டுக்கட்டியை நோக்கி விரைகின்றது. ஓரளவிற்கு வசதி படைத்த மக்கள் வாழும் இவ்வூரில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அனைவரும் முழுக்க முழுக்க ஏகத்துவ கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்பும்படியாக இருக்கின்றதா? விட்டுக்கட்டிக்குள் நுழையும் போதே அந்த ஊரின் இயற்கை எழில் நம்மை வரவேற்கிறது. ஊருக்குள் எங்கு பார்த்தாலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இதழ்களான உணர்வு, ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகியவற்றின் போஸ்டர்கள் நிறைந்து காணப்படுகின்றன. பேருந்துகளே முழுமையாக நுழையாத இந்த கிராமத்திற்குள் தௌஹீத் கொள்கை நுழைந்தது எப்படி? தொடர்ந்து பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நம்ம நின்றுகிற ஊருடைய பேர் விட்டுக்கட்டி. இந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 3 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்குது. இந்த கிராமத்தை நம்ம ஐக்கிய கிராமம் சொல்றோம். என்ன காரணம் கேட்டாக்கா, இந்த கிராமத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவருமே நம்ம ஏகத்துவத்தின் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க. அது சம்பந்தமா அவர்களை கவர்ந்தது எது, அவர்களை இந்த கொள்கையின் பக்கம் கொண்டு வந்தது எது என்பது பற்றிய விவரங்களை நம்ம அவங்கள சந்திச்ச நேரில் கேட்கலாம். இந்த ஊருக்கு 89ல வர்றேன். 89ல வர்றப்ப தபிலிகா இருக்கேன். தௌஹீத் முறை அப்படி இல்லை. அப்ப 91ல தான் பிஜியோட கருத்துக்களை கேட்கிறோம். 91ல பிஜியோட கருத்து கேட்கிறப்ப அந்த வழி கருத்துக்கள் பிடிக்குது. அப்ப தௌஹீதுக்கு நாங்க வரோம். 2000 ரொம்ப எதிர்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தௌஹீத் வளர்ச்சி அதிகமாகிடுச்சு இங்க. அவங்க தப்லீக்ல இருக்கிறதுனால அந்த இதை கையெடுத்துக்கிட்டு அதிகமான எதிர்ப்பு அவங்க மட்டும்தான். அவங்க 2 பேர் இருக்காங்க நாளாடுறதுல. பாக்கி எல்லா பேர் எல்லாமே தௌஹீத் வந்துட்டாங்க. மதம் விட்டு மதம் மாறுறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவமான விஷயமோ அதே போல கொள்கை விட்டு கொள்கை மாறுறதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் தான். இப்ப இந்த வீட்டுல கிட்டத்தட்ட 3 சகோதரர்கள் தங்களுடைய பழைய கொள்கையை விட்டுட்டு இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீத் கொள்கைக்கு வந்திருக்காங்க. திருத்துறைப்பூண்டி பஞ்சாயத்துல அந்த ஜமாத்துல இருந்துட்டு இருந்தேன். திரும்ப மறுபடியும் ஒரு 10 வருஷமா அந்த ஊர்ல பள்ளியாசலுடைய செக்ரட்டரியா இருந்தேன். ஜமாத்துக்கு செக்ரட்டரி இருந்துட்டு இருக்கும்போது பல கல்யாணத்துக்கு போவோம், வரதட்சணை கல்யாணத்துக்கு போவோம். இந்த பள்ளியாசல ஒரு கடை கட்டினாங்க. அந்த கடை கட்டும் போது ஒரு செங்கல்ல வச்சு அந்த செங்கல்ல துவா ஓதி ஒவ்வொருத்தையும் கொடுத்து அதை தொட்டு கும்பிட சொன்னாங்க. அந்த மாதிரி தொட்டு கும்பிட போகும்போதுதான் என் பையன் அதை எதிர்த்து கேட்டான். அது மார்க்கத்துக்காக ஜமாத்தை எதிர்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டு ஜமாத்தை விட்டு வெளியில வந்துட்டான் அவனும். அதனால இப்ப 4 பிள்ளைங்களுமே எல்லாருமே தௌஹீதாக இருக்காங்க. நானும் அந்த தௌஹீத் வரும்போது என்னுடைய செயலாளர் பதவியா நான் ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தௌஹீதை ஏற்றுக்கிட்டு இப்ப நான் தௌஹீத் ஜமாத்துல துணைத் தலைவரா இருக்கேன். விட்டுக்கட்டி ஜமாத்துல நான் முன்னையில இஸ்லாத்துல இருந்தா நான் இஸ்லாம்னா என்னன்னு சரியா தெரியாம, என்ன நேர் வழின்னு தெரியாம இருந்துகிட்டு இருந்தேன். தௌஹீதுல சொன்ன பிறகு இஸ்லாம்னா அல்லாவும் தூதரும் சொன்னதுதான் இஸ்லாம்னு சொன்னாங்க. அதுதான் சரியா இருக்கிறதுனால இப்ப எங்க ஊர் மக்களும் நாங்களும் விழிப்படைந்து இப்ப மேக்சிமம் எல்லாருமே தௌஹீதுக்கு வந்துகிட்டு இருக்கோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது மிஸ்கின். நான் அந்த விட்டுக்கட்டியை சேர்ந்தவன். அதாவது இந்த ஊர் எப்பலேருந்து தௌஹீத் இருக்குதோ அப்பலேருந்து நானும் தௌஹீத் தான், குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்குன்னு நம்பினேன். ஆனா இந்த தௌஹீத் ஜமாத்துக்கு நான் முழுக்க முழுக்க எதிரான ஒரு நபர் தான். ஆரம்ப காலத்துல நாங்க விடியல் வெளியில இருந்தோம். அப்ப அவங்க சொல்றதுதான் செய்யணுங்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம் வச்சிருப்பாங்க. எதுக்கு கேள்வி கேட்க கூடாது. இப்ப முக்கியமான சில பிரமுகர்கள் கூட அடிக்க சொல்லி தான் கட்டளை போட்டாங்க. நாங்க அதான் கேள்வி கேட்டப்ப அவங்களுக்கு எங்களுக்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டுச்சு. அது இருந்தாலும் நம்ம இதுதான் மார்க்கம், நம்ம ஷஹீதாயி சொர்க்கத்துக்கு போகுங்கிற அந்த ஒரு நியத்துல நாங்க அதெல்லாம் ஏத்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப சில சகோதரர் தௌஹீத் ஜமாத்துக்கு அந்த சகோதரர் நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் எப்படி கூடும், இது எப்படி செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி உண்மைங்கிறது உணர்ந்தாலும்
மனதளவு நம்ம வந்து அந்த இயக்கத்துக்கு ரொம்ப வெறியா செயல்பட்டதுனால, நம்ம ஃபுல் டைம் ஒர்க்கா வேலை பார்த்ததுனால நம்ம அந்த உண்மையை ஏத்துக்காம அதுக்கு மாற்றமாவே செயல்படுத்தே இருந்தோம். உணர்வுல வர அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி அந்த இதை சம்பவங்களை படிச்சதுல நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிச்சு. இதுதான் சரின்னு புரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம வந்து பி ஜெயலலிதா பேசக்கூடிய அந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்க நிகழ்ச்சியில அந்த கேள்விக்கு பதில் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆக்கப்பூர்வமா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா அளவில் நாங்க வந்து இந்த தௌஹீதை வந்து இன்னைக்கு ஏத்துக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த கொள்கை தான் சரிங்கிறத ஏத்துக்கிட்டோம். அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறவங்க திருத்துறைப்பூண்டி பக்கத்துல உள்ள பாமணி என்னும் ஊரை சேர்ந்தவங்க. அந்த ஊர்ல தௌஹீத் கொள்கையை முழுமையாக கடைபிடிக்க முடியாதனால பாமணியை விட்டுட்டு இந்த விட்டுக்கட்டிக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க வந்து பாமணியில இருந்துகிட்டு இருந்தோம் ஒரு 5-6 வருஷமா. அங்க இருக்க முடியாம தௌஹீத் அடிப்படையில இல்லாததுனால நாங்க விட்டுக்கட்டில தான் முழுமையா தௌஹீத் முறையில இருக்காங்கன்னு இங்க வந்து ஒரு 8 வருஷமா அங்க இருந்துகிட்டு இருக்கோம். இங்க ஒரு மௌலது ஹத்தம் பாத்தியா இதெல்லாம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா ஒரே மாதிரி இருக்கிறோம் எல்லாதையினால. என் பேரு வந்து கமாலுதீன். நான் இந்த கிராமம் சேர்ந்தவன் தான். இதுக்கு முன்னாடி வந்து முழுக்க முழுக்க சுன்னத் ஜமாத்துல அந்த இதுல தான் இருந்தோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது கிடையாது, வழிகாட்டி தெரியல. எல்லா அஜத்தும் வருவாங்க போவாங்க. தாயத்து வரைக்கும் போட்டிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன். வங்கி உள்ள அஜத்தை வந்து தாயத்து போடுவாங்க, வந்திருப்பாங்க போவாங்க. இந்த மாதிரி வழி இதெல்லாம் இருந்துச்சு. முழுவது உண்டு, எல்லாமே உண்டு. பட் 98 கரம்பூர்ல போய் மாவட்டத்துல புதுக்கோட்டை மாவட்டம், அதாவது இஸ்லாம் சொல்லிட்டு தமிழ்நாடு போட்டாங்க. அதுல போய் நான் கலந்துகிட்ட பிறகு தான் உண்மையான மார்க்கம் என்னங்கிறது அது மூலியமா எனக்கு தெரியும். எனக்கு குரான் சொல்ல இதுதான் உண்மை இதாங்கிறது எனக்கு அது மூலியமா தான் எனக்கு வந்து ஒரு தெளிவடைச்சு. அதுக்கு நாங்க வந்து முழுக்க முழுக்க நாங்க தௌஹீத் ஜமாத்துல வந்து இணைஞ்சு அது மூலியம் செயல்பட்டு இருக்கோம். என் பேரு முஜாஹிது. வெட்டுக்கட்டுல இது வரைக்கும் நம்ம சிறுக்கான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10 வருஷ காலமா எல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம ஏகத்தை பத்தி எடுத்து சொல்லி தௌஹீது வந்ததுல இருந்து அடியோட ஒழிக்கப்பட்டது. எங்கெங்க பயம் நடக்குது அந்த ஊருக்கெல்லாம் போனோம், போய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூடிய மாதிரி எங்க ஊர்ல இந்த மௌலது அத்தம்பாத்தியா இதெல்லாம் கூடிய அளவுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு பண்ணியாச்சு. ஒரு சுத்தமான ஊரை ஏகத்துவ இதுதான் தௌஹீது அப்படிங்கிற அடிப்படையில வெட்டுக்கட்டிய எல்லா ஒரு மாத்தியாச்சு. நான் இது நம்மள வந்து எதிர்க்கக்கூடியவங்க அதிகமாக எதிர்த்தானு எல்லா இடத்துலயும் இருந்தாங்க. அதுதான் இங்க வந்து எப்படி இருந்துச்சுனாக்கா, நீங்க ஏன் இதை வந்து இங்க சொல்றீங்க அப்படிங்கிற அளவுக்கு கேட்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. இவங்க இதே ஒரு வேலை உங்களுக்கு நம்மள வந்து இவன் தான் அப்படி இருக்கானா நம்மளே அது மாதிரி சிறுக்கான வேலையாது அது சிறுக்கு அது சிறுக்குன்னு சொல்றாங்க. உண்மையான அதை ஏத்துக்கிறதுக்கு பேசின ஆளுகளும் இன்னைக்கு நல்லா இந்த நல்ல வழிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா யாரு இங்க வரக்கூடாது இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்களும் இந்த அளவுக்கு இன்னைக்கு தௌஹீதை ஏத்துக்கிட்டாங்க. பொதுவா எல்லா ஊர்லயும் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நபி வழிக்கு மாற்றமான முறையில தான் நடந்துகிட்டு இருக்கும். நம்முடைய சகோதரர்கள் ஒரு சில இடங்களை பிடித்து நபி வழி தொழுகை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நபி வழி தொழுகை கடந்த 1 வருட காலமா நடத்தப்பட்டு வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு காதர் மொய்தீன். இந்த ஊர்ல ஆரம்ப காலங்கள்ல ஜும்மா தொழுகை பொறுத்தவரையில 2 பாங்கு சொல்லி 2 ஹத்துபா, தமிழ்ல ஒரு ஹத்துபா அரபுல ஒரு ஹத்துபா ஓதி அப்படிதான் காலமா நடந்துட்டு வந்துச்சு. இப்ப நம்ம தௌஹீது முறை வந்ததுக்கு பிறகு தௌஹீது கொள்கை ஆரம்பித்த பிறகு நாங்க வந்து இப்ப 1 பாங்கு சொல்லி நபி வழிப்படி ஹத்துபா ஜும்மா நடத்துறாங்க. இந்த ஜும்மாவில எல்லாருமே கலந்துக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு முஹம்மது ஃபாரூக். இந்த ஊர்ல முன்னெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 20 வந்து 20 ரக்காத் தொழுந்தாங்க. தௌஹீதுக்குள்ள ஏற்றுக்கொண்ட பிறகு 8 ரக்காத் தான் தொழுதாகணும். அதே மாதிரிக்கே அங்க உள்ள அஜர்த் மரங்கள்லாம் 8 ரக்காத் தௌஹீத் எங்க ஏகத்துவ கொள்கை ஏத்துக்கிற அஜர்த்தா இருந்தா இங்க வச்சுக்கோ, இல்ல அதுக்கு பிறகு வேணாம்னு சொல்லிட்டோம். அது போல இந்த பெருநா தொழுகையும் நபி வழி மரப்படி ரொம்ப சிறப்பாகவும் திரு தொழுகை தொழுதோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பள்ளியாசல வச்சு தான் சொல்லுவாங்க எல்லா அஜர்த்தும். அதாவது ஒரு 10-15 வருஷம் இந்த மாதிரி தான் இருந்தது. இப்ப நாங்க இந்த தௌஹீதுக்குள்ள ஏற்றுக்கொண்ட பிறகு திரு தொழுகை ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சோம். நாங்க எல்லா ஊர்லயும் 20 ரக்காயத் தொழுவாங்க. ஆனா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் 8 ரக்காயத் தான், ஊரே 8 ரக்காயத் தான் தொழுவுது. மாநிலத்துல இருந்து வந்து தொழுவைங்க வச்சா ரொம்ப சிறப்பா இருக்கு. சதாம் ஹுசேன். நான் அதிராமண 4ஆம் வருஷம் 5 வருஷம் ஓதுனேன். அங்க வந்து என்ன சுன்னத்து ஜமாத்து பண்ணிதான் ஓதிட்டு இருந்தேன். அனபி சாபின்னு பிரிச்சு தான் ஓதிட்டு இருந்தேன். இப்ப விட்டுக்கு வந்தேன். இப்ப 2 வருஷமா விட்டுல இருந்தேன். இந்த தௌஹீத் ஜமாத்து படி தான் தொழுவை நடத்துது. நான் தௌஹீத் ஜமாத்தை ஏத்துட்டு தௌஹீத் ஜமாத்து படி தொழுதுட்டு இருக்கேன். பொதுவாக எல்லா ஊர்களிலும் ஏகத்துவத்தை எதிர்ப்பதில் முதன்மையாக நிற்பவர்கள் அந்த ஊர் பெரியவர்கள் தான். ஆனால் இந்த வெட்டுக்கட்டியில் வாழும் பெரியவர்கள் அதிகமானோர் இந்த ஏகத்துவ கொள்கையை பற்றி பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள். உள்ளூர் சுன்னத் ஜமாத்தில் பொறுப்புதாரிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டு நபி வழியை நடைமுறைப்படுத்துவதில் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும்
முன்னோடியாய் திகழ்கிறார்கள். என்னுடைய பெருமையே முகமது யாக்குப்பு. நான் இந்த விட்டுக்கட்டில ரொம்ப நாளாக வசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த தௌஹீது வந்த பிறகு நாங்கள் வந்து கத்தம்பாத்தியா ஒரு சில ஆண்டுகளாக கத்தம்பாத்தியா நடந்து கொண்டேதான் இருந்துச்சு. நாங்களும் அந்த வழிபாட்டில் தான் இருந்தோம். அதாவது நாகூர் தர்கா போறது, முத்துப்பட்டு தர்கா போறது, இந்த மாதிரி தர்காக்கள் எல்லாம் போய் கூடு கொடியேற்றம் பாக்குறது, இதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. வீட்டுல இந்த தட்டை எழுதி விட்டுட்டு இந்த வியாதிகளுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப தௌஹீத்வாதிகள் வந்த பிறகு அவங்களோட முழுமையான முறையில எல்லாம் விளக்கமாக மார்க்கத்தை பத்தி சொன்ன பிறகு அது சுத்தமா நம்ம விட்டுக்கட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. எல்லாமே இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாமே 99-100%